ஆமென். இயேசு நல்லவருங்க. இயேசு நல்ல தேவன், எப்போதுமே நல்ல தேவன். ஆமென். ஹalleluya. தேவ அன்பு உன்னை பலப்படுத்தும். என்னோட தேவ செய்திங்க, God's love makes you strong. தேவ அன்பு உங்களை பலப்படுத்தும். எபேசியர் 3 அதிகாரம் 19 வசனம், Ephesians chapter 3 verse 19. அறிவு கெட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும் தேவனுடைய சகல பரிபூர்ணத்தாலும் நிறையப்படவும் அவர் தமது மகிமையினுடைய ஐஸ்வரியத்தின்படியே உங்களுக்கு அனுக்கிரகம் பண்ண வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுகிறேன். ஓகே, இந்த 4 வரிகள் மட்டும் நான் படிக்கிறேன். ஓகே, அறிவு கெட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும் தேவனுடைய சகல பரிபூர்ணத்தாலும் நிறையப்படவும். பிரியமானங்களே, அப்படின்னா அந்த வசனம் என்ன தெரியுங்களா சொல்லுது? தேவனுடைய அன்பு அறிவு கெட்டாதது. அதை தியானம் பண்ணும் பொழுது வாவ், வாட் a love. பிரியமானங்களே, அதை அறிந்து கொள்ளுங்க, தேவனுடைய சகல பரிபூர்ணத்தால் நிரப்பப்படுவீங்க. அதுதான் அந்த வசனத்தினுடைய விளக்கம். அப்படின்னா அறிவு கெட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ளுங்க. தேவனுடைய அன்பு அறிவு கெட்டாததுங்க. அதை அறிந்து கொள்ளுங்க என்று பவுல் சொல்றாரு. தேவனுடைய சகல பரிபூர்ணத்தால் நீங்க நிரப்பப்படுவீங்களாம். தேவனுடைய அன்புங்க சிலுவையில நமக்காக சகலமும் மேற்கொண்டது. அதை நம்ம நினைக்கும் பொழுது, ஐயோ ஆண்டவரே, நான் உங்களை நேசிக்கிறேன்ப்பா, ரொம்ப நன்றி ராஜா, ஹல்லேலூயா ஆண்டவரே, சோத்திரம் ஆண்டவரே. இப்படித்தான் நம்ம அவரை துதிக்க வருவோம். ஆமென், ஹல்லேலூயா. தேவனுடைய அன்பை நம்ம பார்க்கும் பொழுது பிரியமானங்களே, ஹல்லேலூயா. நம்முடைய அந்த அன்பை நம்ம அறிந்து கொள்ளும் பொழுது பிரியமானவர்களே, அந்த அன்பை நம்மளை தேவனை ரொம்ப துதிக்க வைக்கும், தேவனை ரொம்ப சோத்தரிக்க வைக்கும், தேவனை ரொம்ப பாட வைக்கும், தேவனுக்கு அருகே ரொம்ப நெருங்க செய்யும். அந்த தேவனை இன்னும் நான் தெரிஞ்சுக்கணும். நான் தேவனுடைய அன்பு. ஒரு ஆள் மேல நீங்க காதல்ல உழுவும் பொழுது எப்படி இருப்பீங்க? I can't eat without you. உன்கிட்ட பேசாம எனக்கு தூக்கம் வராது, உன்கிட்ட பேசாம என்னால சாப்பிட முடியாது, என் சிந்தையெல்லாம் நீதான். காதலித்தவங்களுக்கு அந்த உணர்வு இருக்குங்க. காதலித்தவங்க எஸ் இருக்கிறீங்க. Isn't it true? இல்ல, so many இங்க அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவங்க கை தூக்குங்க. எந்திருக்கா யாராச்சுக்கோ இங்க? ஓ எஸ் இருக்காங்க. எஸ், அந்த அனுபவம் உங்களுக்கு தெரியும்ல. ஆனா தேவன் நம்ம மேல வச்ச அன்பு விசேஷமானது. பிரியமானங்களே, நம்ம அதை ஆராதித்து நம்ம கொண்டாடும் பொழுது நாம் மாறுவதை நம்ம பார்க்கலாம். நம்ம வாழ்க்கை மாறுங்க. அவருடைய அன்பை நம்ம தியானித்து அவரை நம்ம கொண்டாடும் பொழுது பிரியமானங்களே, நம்மளோட வாழ்க்கை மாறும். பாருங்க, அவருடைய அன்பை தியானிக்கும் பொழுது நீங்க எவ்வளவா தேவனை நேசிக்கிறீங்க அது இல்லை, ஆனா அவருடைய அன்பை நீங்க தியானிக்கும் பொழுது பிரியமானங்களே, அவருடைய அன்பை நம்முடைய வாழ்க்கையில ஆராதித்து அதை கொண்டாடும் பொழுது பிரியமானங்களே, நம்முடைய வாழ்க்கை மாறும். நம்முடைய வாழ்க்கை மாறுங்க பிரியமானங்களே. ஏன்னா தேவனுடைய அன்பு அப்படிப்பட்டது. தேவனுடைய வல்லமை, ஓகே, தேவனுடைய வல்லமை நமக்காகவும் நம் மூலமாகவும் வெளிப்படுங்க. ஆமென், அது உண்மை பிரியமானங்களே. தாவீது வாழ்க்கையில நீங்க உதாரணமா நீங்க எடுத்துக்கொள்ளுங்களேன். தாவீது ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தான். அவன் he was a teenager. ஆனா அவன் தேவனை நல்லா ஆராதிப்பான். தனிப்பட்ட முறையில தேவனை நல்லா ஆராதிப்பான். அடுத்தது தேவனை நல்லா தியானம் செய்வான். நல்லா தியானம் செய்வாங்க. அதுலயே அவன் மூழ்கி போவானா. தேவனுடைய அன்பை தியானித்து அதுலயே அவன் மூழ்கி போவான். மேய்ப்பர் வேலை செஞ்சுட்டு இருக்கும் பொழுது பிரியமானங்களே, சிங்கமோ கரடியோ இந்த ஆடுகளை தூக்கிட்டு பார்க்கும் பொழுது அவன் போய் சண்டை போட்டு அதுங்களை சாவடிப்பான். அது நடந்தது. சண்டை போட்டு அதுங்களை சாவடிச்சிருக்கான். தெரியுங்களா? அந்த பலத்தை பாருங்க, அந்த வல்லமையை பாருங்க. தேவனோட வல்லமையை அவன் தேவனோட அந்த அன்பை தியானித்த பொழுது எப்படி தேவனோட வல்லமை அவனுக்கு வெளிப்பட்டது, அவன் மூலமாய் வெளிப்பட்டது என்று நீங்க பார்க்கலாம் பிரியமானங்களே. ஆமென், ஹல்லேலூயா. அவன் வாழ்க்கையே அது மாற்றியது பிரியமானங்களே. நான் சொல்றேனே, உங்க வாழ்க்கை தேவனோட அன்பை நீங்க தியானிக்க கூடுமானால் தெரியும். I know God loves me. That's enough. நான் தியானிக்க தேவையில்லை. நான் உட்காந்து நேரத்தை செலவழிச்சு அப்படியே அதை மெடிடேட் பண்ண தேவையில்லை அப்படின்னு ஒரு சிலர் நினைப்பாங்க. இல்லை பிரியமானவர்களே, நீங்க செய்யணும். உங்களுக்கு அந்த அன்போட பலன், தேவனுடைய அன்பு நம்மளை பலப்படுத்தும். தெரியுங்களா? அந்த பலன் உங்களுக்கு வேணுமா? தேவனோட அன்பை தியானம் பண்ணுங்க பிரியமானவர்களே. தேவனோட அன்பை வேதத்துல வாசிங்க. ஹல்லேலூயா, ஆமென். அறிவு கெட்டாததாங்க பவுல் சொல்றாரு. அறிவு கெட்டாத அன்பை அறிந்து கொள்ள
வல்லவர்களாக தேவனுடைய சகல பரிபூர்ணத்தாலும் நீங்க நிரப்பப்பட. அப்பனா அன்பை நீங்க அறிந்து கொள்ளும் பொழுது இந்த வசனம் சொல்லுது, நீங்க அவருடைய பரிபூர்ணத்தால், சகல பரிபூர்ணத்தால் நீங்க நிரப்பப்படுவீங்களா உங்க வாழ்க்கையில. இனிமான்களே, சோ தாவீதின் வாழ்க்கையில நாம் இதை பார்க்கலாம். அவன் அதிகாலமே தனிப்பட்ட முறையில் தேவனை அவன் ஆராதனை செய்த போது தேவ அன்பிலே அவன் மூழ்கி போகும்போதுங்க அது அவனை மாற்றியது. மேய்ப்பனாக இருந்த தாவீது சிங்கத்தை கொள்கிறவனாய் மாறினான், கரடியை கொள்கிறவனாய் மாறினான், கோலியாத்தை கொன்று போட்டான். அல்லேலூயா. சோ பிறகு இஸ்ரவேல் தேசத்துக்கே ராஜாவா ஆனாங்க. விசேஷமான ஒரு பாத்திரம் தாவீது. பழைய ஏற்பாடுல நீங்க வாசிக்கும் பொழுது ஒரு மனிதனுங்க நம்மளோட வாழ்க்கையில நல்லா தெரிந்து கொள்ளுங்க, ஒரு மனிதன் எவ்வளவு தான் பலசாலியா இருந்தாலும் கூட தேவனுடைய அபிஷேகம் அவன் மீது இல்லாமல் அவன் சிங்கத்தை சாகடிக்க முடியாது. நல்லா தெரிந்து கொள்ளுங்க, தாவீது மீது தேவனோட அபிஷேகம் இருந்தது. ஹல்லேலூயா. அதனால தான் அவன் சிங்கத்தை பாருங்க, டீனேஜ் ஏஜ்ல தருவாங்களா, டீனேஜ் அப்பனா அவனுக்கு 15 to 19 வயசுக்குள்ள இருந்துச்சான். அந்த சிங்கத்தை, அந்த கரடியை சாவடிக்கும் பொழுது, கொலியாத்தை வீழ்த்தி தள்ளும் பொழுது, அப்ப தேவனோட அபிஷேகம் வல்லமையானதுங்க பிரியமானங்களே. ஹல்லேலூயா. ஆமென், ஆமென். சோ நல்லா தெரிந்து கொள்ளுங்க, நம்முடைய வாழ்க்கையிலங்க எல்லா பகுதியிலும் நம்ம தேவன் நமக்கு ரொம்ப முக்கியமா இருக்கிறாரு. எல்லா பகுதியிலும் தேவன் நமக்கு ரொம்ப முக்கியமா இருக்கிறார் பிரியமானங்களே. சோ தேவன் பலன் ஒருவருடைய வாழ்க்கையில் இல்லாமல் போடுதுன்னா, தேவனுடைய பலன் ஒருத்தருடைய வாழ்க்கையில இல்லாம போடுதுன்னா இந்த உலகத்துல அவனால வாழ முடியாது. இந்த உலகத்துல தேவனுடைய பலன் தேவன் பலன் இல்லாம நம்மளால வாழ முடியாது. அவருடைய மனுஷன் செய்யும் வேலையிலங்க தேவனுடைய தயவு, அவனுடைய உறவுகள்ல தேவனுடைய தயவு இன்றி அது அவனால வாழ முடியாது. அதையும் தெரிந்து கொள்ளுங்க பிரியமானங்களே. சோ அவனுக்கும் அவனுடைய குடும்பத்தாருக்கும் தேவனுடைய பாதுகாப்பின்றி அவனால வாழ முடியாது. பாருங்க, நம்ம வாழ்க்கை முழுவதும் பாருங்க தேவனோட தயவு நம்ம வாழ்க்கையில எல்லா பகுதியிலும் நமக்கு ரொம்ப முக்கியமா இருக்கு. தேவனுடைய பலன் நமக்கு ரொம்ப முக்கியமா இருக்கு. ஹல்லேலூயா. தேவனுடைய தயவு நமக்கு முக்கியமா இருக்கு. நம்ம பண ரீதியில கூடங்க தேவனுடைய ஆசீர்வாதம் இல்லாமல் பணம் ஆசீர்வதிக்கப்படாது. உண்மையா இல்லையா? அவர் கொடுக்காமல் நமக்கு ஒண்ணுமே இல்லை. அதையும் நல்லா தெரிந்து கொள்ளுங்க. அவனுடைய சரீரத்தில் தேவனுடைய சுகத்தை பெறாமல் அவனால வாழவும் முடியாது. சுகமும் நம்மளுக்கு வேணும். தேவனுடைய சுகம் நம்மளுக்கு ரொம்பவே வேணும், தெரியுங்களா? தேவன் தயவு நம்முடைய உறவுகள்ல பிரியமானங்களே, நம்முடைய வேலையில, நம்ம செய்கிற வேலையில, தொழில, படிப்புல பிரியமானங்களே, தேவ தயவு இல்லாம நம்மளால வாழ முடியாது. நல்லா தெரிந்து கொள்ளுங்க. ஹல்லேலூயா. தேவனுடைய பலன் இல்லாமங்க ஒருவனும் உலகத்துல வாழ முடியாது. ஆமென். ஹல்லேலூயா. உணர்ச்சி ரீதியாய், உடல் ரீதியாய், சமூக ரீதியால் கூடங்க தேவனுடைய பலம், தேவனுடைய ஆசீர்வாதம், தேவனுடைய அபிஷேகம், தேவனுடைய வல்லமை, தேவனுடைய வழிநடத்தல் இல்லாம வாழவே முடியாது. வாழவே முடியாது, தெரியுங்களா? சோ நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நாளும் இதெல்லாமே தேவையா இருக்கு. ஆமென். ஹல்லேலூயா. தேவனுடைய அபிஷேகம், தேவனுடைய அன்பு இது எல்லாமே அவனை தேடுகிறவனுக்கு, அவரை தேடுகிறவர்களுக்கு தேவன் அப்படியா அதெல்லாம் கொடுத்து தேவன் ஆசீர்வதித்து அவங்களை வழி நடத்தி கொண்டு போவாரு. அந்த மாதிரி நீங்க போகும்பொழுதுங்க உங்க வாழ்க்கை, நீங்க வாழ்ற வாழ்க்கை உங்களுக்கு விசேஷமான வாழ்க்கையா இருக்கும். தேவனே, நீங்க இல்லாம நான் ஒன்னும் இல்லப்பா, உங்க அன்பு இல்லாம நான் ஒண்ணுமே இல்லப்பா. விசேஷம் அவருடைய அன்புங்க. ஆமென். அவருடைய அன்பை நீங்க தியானிக்க, அவருடைய அன்பை நீங்க வேதத்துல படிக்க ஒரு வசனத்தை எடுத்து கர்த்தர் என் மேய்ப்பரா இருக்கிறார் நான் தாழ்ச்சி அடையேன். வேதம் நிறைய வேத வாக்கியங்கள் எல்லாமேங்க தேவனுடைய அன்பு லெட்டர்ஸ், தெரியுங்களா? லவ் லெட்டர்ன்னு சொல்லுவாங்க. லவ் லெட்டர். ஏன்னா இயேசு சிலுவையில ரத்தம் சிந்தி அந்த ரத்தத்தின் மூலமாய் வேதத்தில் உள்ள எல்லா வாக்கு தத்தத்தையும் தேவன் நம்மளுக்கு சொந்தமாக்கிட்டாரு. ஆமென். அதனால தேவ வார்த்தை இல்லாமலே ஒரு மனுஷன் வாழ முடியாது. ஒரு நாள் படிச்சு 6 நாள் வாரத்துல நீங்க வேத வார்த்தையை நீங்க படிக்கலன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப கஷ்டமா இருக்கும் உங்க வாழ்க்கை. கிறிஸ்துவ வாழ்க்கையில நீங்க ஜெயமா வாழ்றதுக்குங்க அதையும் தெரிந்து கொள்ளுங்க. சோ நல்லா பார்த்துக்கொள்ளுங்க. நம்முடைய தேவன் அவர் நம்ம வாழ்க்கையில எல்லா பகுதியிலும் ரொம்ப முக்கியமா இருக்கிறாரு. அவருடைய அன்பு விசேஷமானது. உற்சாகமா ஓடுவீங்க தேவனுக்காக, உற்சாகமா தேவனுக்காக வாழ்வீங்க, உற்சாகமா தேவனுக்காக சாட்சி சொல்லுவீங்க. ஆமென். அதுல நீங்க அதை தெரிந்து கொள்ளணும், தேவனுடைய அன்பு. ஹல்லேலூயா.
இது எல்லாத்திலும் நான் ஏன் சொல்றேன்னா, இது எல்லாத்துலயுமே தேவனுடைய அன்பு தான் மெயினா அடங்கியிருக்கு. இந்த அன்பை தியானம் பண்ணுங்க. அவர் நம்மளை நேசிக்கிறபடினால தான் இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில தந்து தேவன் நம்மளை நடத்துகிறார். ஆமென், ஹல்லேலூயா. எடுத்துக்கொள்வோமா? 1 சாமுவேல் 17வது அதிகாரம் 34 37வது வசனம். தாவீது சவுலை பார்த்து, உம்முடைய அடியான் என் தகப்பனுடைய ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிற போது ஒரு விசை ஒரு சிங்கமும் ஒரு விசை ஒரு கரடியும் வந்து மந்தையில் இருக்கிற ஒரு ஆட்டை பிடித்து கொண்டது. நான் அதை தொடர்ந்து போய் அதை அடித்து அதை அதன் வாய்க்கு தப்புவித்தேன். அது என் மேல் பாய்ந்த போது நான் அதன் தாடியை பிடித்து அதை அடித்து கொண்டு போட்டேன். அந்த சிங்கத்தையும் அந்த கரடியையும் உம்முடைய அடியானாகிய நான் கொன்றேன். விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தீனனும் அவைகளில் ஒன்றை போல இருப்பான். அவன் ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகளை நீதித்தானே என்றான். பின்னும் தாவீது, என்னை சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் தப்புவித்த கர்த்தர் இந்த பெலிஸ்தீனுடைய கைக்கும் தப்புவிப்பார் என்றான். அப்பொழுது சவுல் தாவீதை பார்த்து, போ, கர்த்தர் உன்னுடைய இருப்பாராக என்றான். சோ பாருங்க, அவன் சொல்றான் பாத்தீங்களா, அவனே வீழ்த்தி தள்ளினாங்க. ஹல்லேலூயா. இதெல்லாம் தேவனுடைய அபிஷேகத்தினாலும் அவன் தேவனுடைய அன்பை தியானம் பண்ணின நிமித்தம் வந்தது. நல்லா தெரிந்து கொள்ளுங்க, ஒருவர் நம்முடைய வாழ்க்கையில தேவனுடைய வல்லமையை பார்க்க வேண்டும் என்றால், ஓகே, தேவனுடைய பரிபூர்ணத்தை அவன் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், அதனால் அவன் நிரப்பப்பட வேண்டும் என்றால், பிரியமானங்களே, தேவனுடைய அன்பை அவங்க ரொம்பவே தியானம் பண்ணணும். நம்முடைய வாழ்க்கையில பிரியமானங்களே, தேவனுடைய அபிஷேகமானது வல்லமையாக உங்கள் வாழ்க்கையில அது கிரியை செய்யும். நல்லா தெரிந்து கொள்ளுங்க, when you meditate on God's love, தேவனுடைய அன்பை நீங்க தியானம் பண்ணும் பொழுதுங்க, தேவனுடைய அபிஷேகமானது நம்முடைய வாழ்க்கையில வல்லமையாய் கிரியை செய்யும். தாவீதோட வாழ்க்கையில கிரியை செய்தது போல. நம்ம ஆவிக்குரிய ரீதியில நமக்கு எதிராய் வருகிற பிசாசானவன் வரான் பாத்தீங்களா, அவனை வீழ்த்து தள்ளுவோங்க. அவன் எந்த ரீதியில வந்திருந்தாலும் சரி, பிரியமானங்களே, ஆமென். கெச்சிக்கும் சிங்கம் போல எதிராளி உங்க குடும்பத்துக்கு விரோதமாக, உங்க உடைமைகளுக்கு விரோதமாக, உங்களுக்கே விரோதமாக அவன் வரும் பொழுது, பிரியமானங்களே, ஆவி ரீதியில உள்ள சிங்கங்களை நீங்க 2ஆக கிழித்து போடுவீங்க. ஹல்லேலூயா. சோ தாவீதோட வாழ்க்கை நமக்கு இப்படியா இப்ப ஒப்பிடப்பட்டு பேசப்படுகிறது. நல்லா தெரிந்து கொள்ளுங்க, பழைய ஏற்பாட்டுல இயேசுவை நீங்க நிழலா பாக்குறீங்க, புதிய ஏற்பாட்டுல அவர் நிஜமா இருக்கிறாரு. ஹல்லேலூயா, ஆமென். சோ பழைய ஏற்பாட்டுல தாவீது தேவனுடைய அன்பை அவன் தியானித்த பொழுது, தேவனுடைய அபிஷேகம் அவன் மேல இருந்த பொழுது, அவன் வல்லமையான காரியம் அவனால் செய்யப்பட்டது. ராஜாவும் ஆனான். அவன் தேவனுக்கு ஏற்றவனா இருந்தான். தாவீதுடைய பேர்னா என்ன தெரியுங்களா? நேசகுமாரன், அப்படின்னா பில்லவர். தாவீதுடைய பேர்னா பில்லவர், பிரியமானவனுங்க. ஹல்லேலூயா. தாவீது தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவனா இருந்தான். ஆமென், ஹல்லேலூயா. சோ பிரியமானவர்களே, இன்று நாமும் தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவர்களா இருக்கிறோங்க. இயேசு மூலமா பிதாவாகிய தேவனுடைய இருதயத்துக்கு நம்ம ஏற்றவர்களா இருக்கிறோம். ஹல்லேலூயா, ஆமென். எல்லாம் இயேசு மூலமாக மாத்திரமே. ஹல்லேலூயா. ஏன் நம்ம தேவனுக்கு பிரியமானவர்களா இருக்கிறோம்? Why are you the beloved of God? Because you are in the beloved. நீங்க கிறிஸ்துக்குள்ள நீங்க இருக்கிறபடினா பிரியமானவருக்குள். எபேசியர் 1வது அதிகாரம் 6வது வசனங்க. நான் ஆங்கிலத்தோட பதத்தை எடுத்து நான் உங்க மத்தியில நான் விளக்குறேனே. எபேசியர் 1வது அதிகாரம் 6வது வசனம் சொல்லுது, you are accepted, you all are accepted in the beloved, to the praise of the glory of his grace wherein he had made us accepted in the beloved. தேவன் நம்மளை பிரியமானவருக்குள்ள நம்மளை எல்லாத்தையும் ஏற்றுக்கொண்டிருக்கிறார். accepted in the beloved. so இந்த வசனத்துல இயேசு தான் அந்த beloved. ஹல்லேலூயா. சோ கிறிஸ்துக்குள்ள நம்ம எல்லாருமே ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறோம். இயேசு தான் பிரியமானவர். அவருக்குள்ள நம்ம எல்லாருமே ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறோமா? சோ அவருக்குள்ள நம்ம ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறபடினாலங்க நம்ம எல்லாருமே தேவனுக்கு பிரியமானவர்கள், தேவனுடைய நேசகுமாரர்கள். இந்த வசனத்தை ஒட்டி நான் உங்களுக்கு சொல்றேங்க, வல்லமையான ஒரு சத்தியம். ஹல்லேலூயா. மூச்சுக்கு மூச்சு உங்களை பிரியமானவர்களே சொல்றேன். புரியுங்களா? ஏன்னா நீங்க கிறிஸ்துக்குள்ள பிரியமானவர்கள். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, நீதிமானோட சேர்த்து நான் நீதிமான், நான் பரிசுத்தவான் என்று நீங்க சொல்லும் பொழுது, அறிக்கை செய்யும் பொழுது, நான் கிறிஸ்துவுக்குள், அதையும் நீங்க சேர்த்து சொல்லணுங்க. காட்ஸ் லவ்ங்க, அது தேவனுடைய அன்புங்க. இதெல்லாம் நீங்க சொல்லும் பொழுது பிரியமானவர்களே, நீங்க தேவனுடைய அன்புல பலப்படுவீங்க. பிரியமானவர்களே, ஹல்லேலூயா. கிறிஸ்து அப்பாவுக்கு நேசகுமாரன், அவரில் அப்பா பிரியமா இருக்கிறபடினால அதே போல நீங்களும் அவருக்கு பிரியமானவர்களாய் இருக்கிறீர்கள். ஆமென்,
ஹல்லேலூயா. மத்தேயு 3:17 எடுத்துக்கொள்வோமா? அன்றியும் வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாக்கி, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன் என்று உரைத்தது. ஆமென். அப்பா பிதா இயேசு ஞானஸ்நானம் எடுத்த பிறகு அப்பா இவர் என்னுடைய நேசகுமாரன் என்று இயேசுவை குறித்து பிதாவாகிய தேவன் சாட்சி சொல்றாரு. ஹல்லேலூயா. சோ இந்த நேசகுமாரனுக்குள் நம்ம இருக்கிறபடினால, இவர் தேவனுடைய நேசகுமாரன், இவருக்குள் நம்ம இருக்கிறபடினால நம்ம எல்லாருமே தேவனுக்கு பிரியமான பிள்ளைகள், பிரியமானவர்கள், பிரியமானவன், பிரியமானவள், நேசகுமாரர்கள். ஹல்லேலூயா. ஆமென். ஏங்க தேவன் இவ்வளவா நமக்கு இவ்வளவு அன்பு நம்ம மேல, இவ்வளவு அன்பு. ஏங்க நீங்க accepted in the beloved, நீங்க ஏங்க பிரியமானவருக்குள்ள நீங்க ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கீங்க? தேவன் அவ்வளவா உங்களை நேசிக்கிறாரு. உங்களையே பிரியமானவனா மாத்திட்டாரு. ஏன்னா இயேசு செய்த வேலை அவ்வளவாய் பிதாவாகிய தேவனை திருப்திப்படுத்தியது, சந்தோஷப்படுத்தியது. அது ரொம்பவும் பூர்ணமா இருந்தபடியினாலதான், பூர்ண பெர்ஃபெக்ட்னால நம்ம we all are accepted in the beloved, and because of that you are beloved. அதனால அதை சொல்றதுக்கு தயங்காதீங்க. ஆமென். நீதிமான், நான் பரிசுத்தவான் என்று சொல்லும் பொழுது நான் உன்னுடைய நேசகுமார்னு சொல்லுங்க. ஆமென். இயேசு நமக்காக நம்மை போல வந்தாருங்க. இயேசு நமக்காக நம்மை போல வந்தாரு, நமக்காக நம்மை போல மரித்தாரு. அப்பா பிதாவின் ஒப்புதலைனா அப்ரூவல்ங்க, நமக்காக நம்மை போல பெற்றுக்கொண்டாரு. ஹல்லேலூயா. நம்முடைய பிரதிநிதியாக வந்தாருங்க. எந்த நிபந்தனை இன்றியும் தேவன் நம்மை நேசிக்கிறார். அன்காண்டிஷனல் லவ். தேவன் நம்ம மேல காட்டுற அன்பு அன்காண்டிஷனல், நிபந்தனையே இல்லை. நீ இவ்வளோ நேரம் ஜபிச்சா தான் நான் உன்னை நேசிப்பேன், இவ்வளோ நேரம் நீ வேதத்தை வாசித்தா தான் நான் உன்னை நேசிப்பேன், இவ்வளோ நேரம் நீ அந்நிய பாசல ஜெபம் பண்ணாதான் நான் உன்னை நேசிப்பேன், நீ முழங்கால் படியிட்டு ஜபித்தால் தான் நான் உன்னை நேசிப்பேன். பிரியமானங்களே இல்லை. அதெல்லாம் பார்த்து தேவன் உங்களை நேசிக்கலைங்க. இயேசுனாலதான். ஆமென். இயேசு நமக்காக மரித்தபடியினால. ஹல்லேலூயா. அவர் முடித்த வேலை பூரணம். அதனால தான் தேவன் நம்மளை நேசிக்கிறார். நம்ம அவருக்குள்ள இருக்கிறோம், அதனால தான் தேவன் நம்மளை ரொம்ப நேசிக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. தேவன் நம்மளை ரொம்ப நேசிக்கிறார். சோ அவன் அன்பின் ஆழத்தை அறிய நல்ல காரியங்களே நம்ம வாழ்க்கையில் நடக்கும், நல்லதே நடக்கும் என்ற எதிர்பார்ப்பு நம்மளுக்கு இருந்து கொண்டே இருக்கே. தெரியுங்களா? தேவனுடைய அன்பை நம்ம அறிய தேவனுடைய அன்பு நம்முடைய மனசுல யார் வச்சிருக்கிறா? பரிசுத்த ஆவியானவர். ஹல்லேலூயா. இவ்வளவா தேவன் என்னை நேசிக்கிறார், இவ்வளவா தேவன் என்னை நேசிக்கிறார் என்று நீங்க தேவனை அறியும் பொழுது, அவருடைய அன்பை நீங்க அறிந்து கொள்ளும் பொழுது, தேவனை இவ்வளவா நேசிக்கிறார் என்று நீங்க அந்த அன்பை தியானம் பண்ணும் பொழுது, பிரியமானங்களே, அந்த அன்பானது உங்க வாழ்க்கையில முடியாத காரியங்களை உங்களுக்காக முடித்து வைக்கும். நீங்க விசுவாசிக்கணும் தேவன் எவ்வளவா உங்களை நேசிக்கிறார் என்று. ஆமென். ஹல்லேலூயா. அதனால தாங்க தியானம் நம்ம வாழ்க்கையில ரொம்ப முக்கியம். மெடிடேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அநேக காரியங்களுக்கு நேரத்தை ஒதுக்கி வைக்கிறோனுங்க. ஆனா தேவனுடைய விஷயங்கள்ல, தேவனுடைய அன்பை தியானம் பண்றதுல நம்ம நேரத்தை ஒதுக்கி வைக்கணும். தேவனுடைய வார்த்தையை நீங்க அதிகமா வாசிக்கும் பொழுது தேவன் உங்க மேல எவ்வளவா உங்களை நேசிக்கிறார் என்று நீங்க புரிந்து கொள்வீங்க. அல்லேலூயா. ஆமென். சோ பிரியமானங்களே, சோ பவுல் சொல்றத போல பிரியமானங்களே, அவருடைய பரிபூர்ணத்தால் நம்ம நிறையப்பட வேண்டும் என்றால், இந்த அன்பை நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு அதிகமா நீங்க தெரிந்து கொள்றீங்களோ, எவ்வளவுக்கு ஆழமா நீங்க அதை புரிந்து கொள்றீங்களோ, எவ்வளவாய் நீங்க தேவனுக்குள்ள பிரியமான பிள்ளைகளா இருக்கிறீங்க என்று நீங்க தெரிந்து கொள்றீங்களோ, பிரியமானவர்கள், தேவனுடைய பரிபூர்ணத்தால் நீங்க நிரப்பப்படுவீங்களாம். எபேசியர் 3:19 தெளிவா பவுல் சொல்றாருங்க. சோ தேவனுடைய பரிபூர்ணம் என்னங்க? தேவனா இருக்கிறபடினாலங்க அவரோட நிறைய ஆரோக்கியம் இருக்கு, தேவன்கிட்ட நிறைய வெற்றி இருக்கு, தேவன்கிட்ட நிறைய சமாதானம் இருக்கு, தேவன்கிட்ட நிறைய சந்தோஷம் இருக்கு. நம்ம வாழ்க்கைக்கு வேண்டியது எல்லாமே தேவன்கிட்ட இருக்குங்க, தேவன்கிட்ட இருக்கு. பிரியமானங்களே, ஹல்லேலூயா. தேவனுடைய அன்பை நம்ம அதை நம்ம அறிந்து கொள்ளும் பொழுது, பிரியமானங்களே, இந்த பரிபூர்ணத்தால் நம்ம எல்லாருமே நிரப்பப்படுவோம் நம்மளுடைய வாழ்க்கையில. ஆமென். உங்களுக்கு தெரியுங்களா, நீங்க தேவனுடைய அன்பால் நீங்க நிறைந்து இருக்கும் பொழுதுங்க, நீங்க அதிகபட்ச அளவில் ஓடும்படிக்கு தேவன் உங்களை உண்டாக்கி வச்சிருக்கிறாரு. அதிகபட்ச அளவில் ஓடும்படிக்கு தேவன் உங்களை எப்படி உண்டாக்கி இருக்காரா? நீங்க தேவனுடைய அன்பை நீங்கள் அறியும் பொழுது, when you know how much God loves you, அதிகபட்ச அளவில் உங்க வாழ்க்கையில நீங்க ஓடுவீங்களாம்.
அந்த அளவுக்கு. அப்போனா நீங்கள் சோர்ந்து உளுந்துட்டு அப்புறம் அங்கேயே போய்ட்டு அப்புறம் அங்கே ஜெயமாயி அங்கே போய் உளுந்து அப்புறம் இங்கே போய் ஜெயமாயி இங்கே போய் உளுந்து, ஐயோ உளுந்து எந்திரிக்கிற வாழ்க்கையாக இருக்காது உங்களுக்கு. ஓடிக்கிட்டே இருப்பாங்க, நல்லா ஓடிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு சம்பவம் அவங்க வாழ்க்கையில் நடக்கும்போது டான்னு உட்காந்துருவாங்க. ஏன் என் வாழ்க்கையில் இது வந்தது? இங்க தேவனோட அன்பை அறிந்து கொள்றவங்க இந்த கட்டத்துலலாம் அவங்க வரமாட்டாங்க. ஏன் தெரியுங்களா? அவருடைய அன்பை நீங்கள் அறிய அந்த அன்பை உங்களை பலப்படுத்தும் பொழுது நல்ல ஒரு பலசாலியாய் நல்ல ஒரு விசுவாசியாய் நீங்கள் உங்களுடைய கிறிஸ்துவ வாழ்க்கையில் ஓடுவீங்க. ஏன் தெரியுங்களா? அந்த அன்பு உங்களை கிறிஸ்துவ வாழ்க்கையில வெற்றிகரமாய் ஓடுவதற்கு உங்களை பலப்படுத்தும். Amen. Yes, it's the truth. உங்க வாழ்க்கை சீரா போடுமா? தேவனோட அன்பை தியானம் பண்ணுங்க, தேவனோட அன்பை தியானம் பண்ணுங்க பிரியமானங்களே. ஸோ தேவனா இருக்கிற அப்படின்னாலுங்க அவரோட நிறைய ஆரோக்கியம் இருக்கு, அவரோட நிறைய ஆசீர்வாதங்கள் இருக்கு. ஸோ இதெல்லாம் நம்ம நிரப்பப்படணும்னா தேவனோட அன்பை நீங்க தியானம் பண்ணணும். அப்போ உங்களுக்கு தெரியும், ஓ இதெல்லாம் எனக்கு சொந்தம், இதுவும் எனக்கு தான், ஆரோக்கியம் என்னுடையது தான், பரிபூர்ண என்னுடையது தான், வெற்றி என்னுடையது தான். அதான் தாவீதோட வாழ்க்கையிலோட அற்புதம். அப்படியா தேவன் அவனை வல்லமையா நடத்தினார். ஆமென். நம்ம மேலெல்லாம் தேவனோட அபிஷேகம் இருக்குங்க, நம்ம மேலெல்லாம் தேவனோட அபிஷேகம் இருக்கு. அதே சமயத்துல தேவன் உங்க மேல இவ்வளவு அன்பு வச்சிருக்கிறான்னு நீங்க அறியும் பொழுது நீங்க அந்த வெற்றி வாழ்க்கையை நீங்க வாழ்வீங்க. ஹல்லேலூயா. எபேசியர் 3 அதிகாரம் 20 இப்படியாய் சொல்லுது, நாம் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள் கிரியை செய்கிற வல்லமையின்படியே தேவன் நமக்கு செய்வாராம். நம்ம அந்த வசனத்தை அடிக்கடி கோட் பண்ணுவோம்ல, நான் நினைப்பதுக்கும் வேண்டிக் கொள்வதற்கும் தேவன் கட்டாயம் எனக்கு செய்வார். எப்பங்க நம்ம தேவனுடைய அன்பை நம்ம தேவன் நேசிக்கிறார் நம்ம அறிந்து கொண்டு அவருடைய பரிபூர்ணத்தால் நம்ம நிரப்பப்படும் பொழுதுங்க நம்ம தாராளமா சொல்லலாம். நம்ம தாராளமா சொல்லுமா, நான் நினைப்பதற்கும் நான் வேண்டிக் கொள்வதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள் கிரியை செய்யற வல்லமையின்படி எபேசியர் 3 அதிகாரம் 20 படிங்க, தேவன் நமக்கு செய்வார். தேவனோட அன்பை அறிந்து கொள்ளுங்க. நம்ம தேவன் நம்ம மேல ரொம்ப பாசமா இருக்கிறாரு. எஸ், ஒரு நாள் நீங்க ரொம்ப சோர்வா இருந்தீங்கன்னா டல்லாவாதீங்க. தேவனோட அன்பை தியானம் பண்ணி உங்க செல்ஃபை நீங்க உற்சாகமாக்குங்க. ஏன்னா அந்த அன்பை நீங்க தியானம் பண்ணும் பொழுதுங்க நீங்க பலப்படுவீங்க. நான் சர்ச்சுக்கு வரல 1 வாரமா, நான் சர்ச்சுக்கு வரல 2 வாரமா, ஸோ நான் சோர்ந்து போயிருக்கிறேன். தேவனோட அன்பை தியானம் பண்ணுங்க. பர்பஸ்லி நீங்க வரலன்னா அது ஒரு காரணம் இருக்கலாம். அது நான் ஒன்றும் சொல்ல முடியாது. ஆனால் உண்மையிலே வேலையா, உண்மையிலே ஏதோ ஒரு காரணம் உங்களை ஹெல்ப் பேக் பண்ணிட்டா, அதனால வர முடியல. ஏன்னா நான் சோர்ந்து போயிருக்கேன், சர்ச்சுக்கு போகாமல் என்னால் உற்சாகமாக இருக்க முடியலையே, எல்லாமே நான் இப்படி இருக்கேன் அப்படி இருக்கேன். நீங்கள் தேவனோட அன்பை தியானம் பண்ணுங்க பிரியமானங்களே. ஆண்டவர் அந்த நேரத்திலேயே அதே போல தான் தேவன் நேசிக்கிறாரு. தெரியுங்களா? சிலர் சொல்லுவாங்களே, நீங்கள் சர்ச்சுக்கு போவாட்டினா தேவனுக்கு பிடிக்காது, நீங்கள் பாருங்க உங்கள் ஆசீர்வாதத்தெல்லாம் நீங்கள் இழந்துடுவீங்க, ஏன்னா பிரமாண போல அவங்க பேசுவாங்க. அதெல்லாம் கண்டு பயந்துடாதீங்க. அதெல்லாம் கண்டு உண்மையிலேயே உங்களுக்கு வேலிட் ரீசன் இருக்கா, உங்களால ஏன் சர்ச்சுக்கு போக முடியல, தேவனோட அன்பை தியானம் பண்ணுங்க பிரியமானங்களே. தேவன் அதே போலதான் உங்களை நேசிக்கிறார். ஆனா கூடுமான அளவு சபைக்கு வருவது ரொம்ப நல்லது. இங்க தேவனோட அன்பு நிறையவே இருக்கு. இந்த அன்பை ஆராதனை மூலமா தியானம் பண்ணுங்க. இந்த அன்பு போய் உங்களை பலப்படுத்திட்டோம். உங்க கிறிஸ்துவ வாழ்க்கையில உங்களை நல்ல ஒரு வெற்றிகரமான வாழ்க்கையை உங்க வாழ்றதுக்கு உதவி செய்யட்டும். ஸோ நிறைய ஆசீர்வாதங்களை நீங்க அனுபவிப்பீங்க. நீங்க ஆசீர்வாதமான அந்த எல்லைக்கு நீங்க வரும் பொழுதுங்க, when God blesses you abundantly, exceedingly abundantly, அப்படின்னா தேவன் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மிகவும் உங்களை ஆசீர்வதிக்கும் பொழுது பிரியமானங்களே, நீங்க ஆசீர்வாத காந்த கல்லா மாறுவீங்க. ஆசீர்வாதத்தை இன்னும் நிறைய நீங்க உங்க வாழ்க்கையில பாப்பீங்க. ஆசீர்வாத காந்தக்கள்னா பிளஸிங் மேக்னெட். நீங்க எங்க போனாலும் பிளஸிங் ஃபாலோஸ் யூ. டக்கு டக்குன்னு நீங்க அந்த காந்தக்கல் எங்க பச்சாலும் ஒட்டிக்கும் பார்த்தீங்களா? ஸோ நீங்களும் ஒரு பிளஸிங். எத்தனை பேர் அது மாதிரி ஆகணும்னு விரும்புறீங்க? தேவனுடைய அன்பை தியானம் பண்ணுங்க. தேவனுடைய அன்பை நிறைய தெரிந்து கொள்ளுங்க. ஸோ அவருடைய அன்பிலே வளருங்க பிரியமானங்களே. அவருடைய அன்பில் வளருங்க, அவருடைய அன்பில் வளருங்க. இன்னும் அதிகமா ஆரோக்கியத்தையும் நிறைவையும் வெற்றியும் உங்க வாழ்க்கையில நீங்க பாருங்க பிரியமானங்களே. ஹல்லேலூயா. நீங்க யாரு கிறிஸ்துக்குள்? நான் தேவனுடைய நேசகுமாரன். ஆமென். தேவன் உங்களை இயேசுவை போல தான் பார்க்குறாரு. அப்போ அந்த அன்பு அது ஏன் அப்படி? எதனால? அன்பு. ஆமென். பிரியமானவங்க, நீங்க ஒண்ணுமே செய்யல அது பெற்றுக்கொள்றதுக்கு, தெரியுங்களா?
அதை பெற்றுக்கொள்றதுக்கு நீங்க ஒண்ணுமே செய்யல. ஆனா தேவன் உங்களை பிரியமானவருக்குள் உங்களை ஏற்றுக்கொண்டிருக்கிறார். அதுபடி அதனால நீங்களும் பிரியமானவர்களா ஆயிட்டீங்க. ஹல்லேலூயா. அதனால நம்ம வாழ்க்கையில வர நம்மளுடைய பழி சொல்லுகள், பிசாசான கொண்டு வருகிற கர்ச்சிக்கும் சிங்கம் போல உங்களை வந்து ஏன்னோ உங்களை மேல குறை கண்டுபிடிச்சி எப்படி உன்னை வீழ்த்தி தள்ளலாம், எதை வச்சு உன்னை மடக்கலாம், கெட்ட ரிப்போர்ட் கேட்டீங்களா, டாக்டர் வந்து தப்பா சொல்லிட்டானா, இப்படி இப்படி இப்படின்னு அதெல்லாம் பயம் என்ற ஒரு வச்சு உங்களை வந்து மிரட்டுவான். இதெல்லாம் கண்டு அஞ்சிடாதீங்க. எழுந்து துணிந்து நின்று தேவனுடைய அன்பில் பலப்பட்டு தேவனுக்காக வாழ்வோம். வர உபத்திரங்கள், சவால்கள், பிரச்சனைகள் மத்தியில சோர்ந்து போற நேரத்திலையும் மனசு உடைஞ்சு போன சூழ்நிலையில அப்படியே உட்காந்துடாதீங்க. எதிர்மாறான விஷயம் உங்க வாழ்க்கையில் நடந்துட்டா அப்படியே உட்காந்துடாதீங்க. தேவனுடைய அன்பை தியானம் பண்ணி எழும்புங்க. ஆமென். அண்ட் ஈவன் இந்த சர்ச்சில் நீங்கள் வந்து தேவனை வந்து ஆராதிக்கும் பொழுது தேவனோட அன்பை நீங்கள் பார்த்து வரும்பொழுது இந்த பாடல்களில் தேவனுடைய அன்பு அவ்வளவா இருக்கு. நீங்கள் அதை பார்த்து நீங்கள் தேவனை ஆராதிக்கும் பொழுது தேவனுடைய ஆக்சுவலி நம்ம உங்கள் சபைக்கு கூடி வருதே தேவனுடைய அன்பு தான் காரணம். ஆமென். இவ்வளவாய் நம்ம மேலே அன்பு கூர்ந்து நமக்காக சிலுவையில் பலியானாராம் இயேசு. அந்த வசனத்தை தியானம் பண்ணிருக்கீங்களா? யோவான் 3:16 இவ்வளவாய் நம்ம மேல் அன்பு கூர்ந்து நமக்காக சிலுவையில இயேசு பலியானார். அந்த சிந்தையோட வரோமா சபைக்கு? தேவனை வந்து நோக்கி பாக்குறோமா? ஆராதனை வேலையில அல்ல கடமைக்காக கை தட்டிட்டு பாடிட்டு போறோமா? நான் வந்து தான் ஆகணும், அட்லீஸ்ட் மாசத்துல ஒரு நாள் வந்தாட்டும் போவோம் அப்படின்னு வரீங்களா? இல்லைங்க. தேவன் அன்பாகவே இருக்கிறாரு. ஸோ தேவனை உண்மையா அவருடைய அன்பை இன்னைக்கு நான் வந்து ஃபீல் பண்ணணும், நான் அந்த அன்பை உணரணும். பிரியமானங்களே, அந்த இதுல நீங்க வரும் பொழுது பிரியமானங்களே, அந்த அன்பானது உங்களை தொடங்க. அந்த அன்பானது இன்னும் உங்களை வந்து கிறிஸ்துக்குள்ள வளர செய்யுங்க. அதை ஆழமா நீங்க அறிய அறிய ஆழமா நீங்க அறிய அறிய ஆழமா அறிய அறிய நீங்க பிரச்சனையா இருக்க மாட்டீங்க. நீங்க பிறருக்கு ஆசீர்வாதமா இருப்பீங்க. அண்ட் பிறர் வந்து உங்ககிட்டே ரொம்ப அதிகமா நேரத்தை செலவழிக்கணும்னு இருப்பாங்க தெரியுங்களா? ஏன் எதிராளி உங்க பக்கமே வரமாட்டான். ஏன் தெரியுங்களா? அந்த அன்பு உங்களை பலப்படுத்திட்டுங்க கிறிஸ்துக்குள்ள. ஆமென். Jesus loves you.